வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட். நான் உங்கள் கரண். ஒரு 10 நிமிஷம் போதும் காளானும் இந்த குடமிளகாயும் போட்டு இந்த மாதிரி செய்து பாருங்கோ. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். வாங்கோ, வீடியோக்குள்ளே போவோம். ஒவ்வொன்றா பார்ப்போமா. இப்போ பார்த்திங்கன்னா சட்டியை வச்சுட்டேன், எல்லாம் வெட்டி வச்சாச்சு. போடும்போது காமிக்கிறேன். நான் ஒளிவ் எண்ணெய் விட்டுருக்குறேன். அதில் கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டின இஞ்சி, அதை கொதித்து வந்தோடனே ஒரு வெங்காயம், இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வெங்காயம் அதையும் போட்டுட்டு வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை நல்லா கூட்டி விடுங்கோ. ஒரு கிளறி வடிவா எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி விடுங்கோ. இந்த மாதிரி செய்து போட்டு இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் தேவையான அளவு உப்பு, நான் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு போட்டிருக்கிறேன். அதையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து கிளறுவோம். அப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும். உப்பு போடக்கல அதையும் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் குடமிளகா 3 விதமான குடமிளகா, சிவப்பு, மஞ்சள், பச்சை, அதை போட்டுட்டு கிளறுவோம். இது ஒரு நிமிஷம் இதோட வெங்காயத்தோடு சேர்த்து கிளறி போட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்கோ. இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ. குறைச்சி போட்டு நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் காளான், சின்ன சின்ன வெட்டி வச்சா காளானையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறுவோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் சேர்த்து கிளறி போட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சீரக மிளகு இடித்து வச்சது சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி, தேக்கரண்டி, அதால் போட்டு இதே எல்லாத்தையும் சேர்த்து கிளறினா ஒரு நிமிஷம் கிளறினாலே போதும். இப்போ கொஞ்சமாக சோயா சோஸ், சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி சோயா சோஸ், அதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கிளறுங்கோ. இப்போ ரெடி, நிப்பாட்டி போட்டு எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அருமையான காளானும் குடமிளகாயும் போட்டு இது நீங்கள் சோறோட சும்மா பக்கத்தில் வச்சு சாப்பிடக்கல அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.